பாத்தீங்களா? இந்த நாள் சந்தோஷமா இருந்ததா? இந்த மாதம் முழுதும் நம்மளுடைய குடும்பத்துக்காய், நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்காய், மனைவிக்காய் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல 25, 26. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். மோசே ஏன் கொல்ல பார்க்கிறார்னா, மோசே கிட்ட பேசுறது எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா மோசே கர்த்தருடைய கட்டளையை அவன் செய்யல. என்ன? தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய விருத்த சேதனத்தை அவன் செய்யல. இதை அவன் மறந்து போனான். கர்த்தர் அவனை கொல்ல பார்க்கிறதை பார்த்த உடனே இம்மிடியேட்டா அந்நிய தேசத்தாலாகிய அந்த சிப்போரால் என்ன பண்றா, ஒரு கருக்கான கல்லை எடுத்து அங்கே தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனத்தை பண்ணுகிறாள். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு புத்திசாலியான ஒரு மனைவியை அங்க பார்க்க முடியும். மோசே சகல கட்டளைகளையும் கற்பனைகளையும் அறிந்தவன் தான், அவன் மறந்து போகிறான். அவன் மனைவி கர்த்தர் கொல்ல பார்க்கிறதை அறிந்து உடனடியாக சமயோசித புத்தியினால காரியத்தை செய்தால் கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒருவேளை என் மனைவி ஆண்டவரே உமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை சரி செய்கிற கணவனாய் நான் இருக்கணும். என் கணவன் செய்ய வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டளைகளையோ கற்பனைகளையோ அவர் செய்ய மறந்திருந்தால் அதை பூர்த்தி செய்கிற ஒரு பாட்டாய் மனைவியாகிய நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எப்படி? கணவனை தாங்குகிற மனைவியாகவும் மனைவியை சரி செய்கிற ஒரு கணவனாகவும் நம்ம இருக்க போறோம் ஆண்டவருடைய பார்வையில. சரிங்களா? இப்ப நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, சிப்போரால் அறிந்திருந்தால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு மனைவியாய் இருந்தால் ஆண்டவரே, அது போல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற மனைவி ஆண்டவரே, யார் யார் மனைவிகளா இருக்காங்களோ அவங்க ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, என்னுடைய கணவனாருடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, எது உமக்கு சித்தமில்லாத காரியம் நடக்குது என்பதை அறிந்து உடனடியாக செயல்படுகிற ஞானமுள்ள ஒரு மனைவியாய் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடனடியாக ஆண்டவரே நீர் என்ன நினைக்கிறீர் அதை நாங்கள் அறிந்து கொடுக்கிறவர்கள், அவனுடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொண்டு செயல்படுகிற புத்தியுள்ள ஸ்திரீகளாய் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு இல்லத்தரசிகளையும் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய கணவனாருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற அந்த தீங்கை ஆண்டவரே துரத்துகிற ஒரு பெண்மணியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையிலே ஆண்டவரே உண்மையாய் புரிந்து கொள்கிற ஒரு ஆண்டவரே நல்ல ஒரு ஆத்து மக்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இரவு வேலையில ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஆண்டவரே அதை நீங்க மாற்றுங்க. சமாதானத்தின் தேவனானவர் தாமே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே சமாதானமாக நீர் உதவி செய்யுங்க. நீங்க சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுங்க. காலை எழுந்து கொள்ளும் போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.